புகழ்பெற்ற வில்லன் நடிகர் நம்பியார். அவரைப் பற்றி அவருடைய மனைவியிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன சுவாரஸ்யமான பதில்களைப் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பிரபல வில்லன் நடிகர் எம்.என். நம்பியாரின் மனைவியிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்களாவன: உங்கள் கணவர் சிகரெட் குடிக்கிறாரு, அதற்கு நீங்கள் எதுவும் ஆட்சேபனை சொன்னதில்லையா? இல்லைங்க, வருஷத்துக்கு 2 மாசம்தான் சிகரெட் குடிப்பார், மீதி மாசங்களிலே குடிக்க மாட்டார். அதென்ன 2 மாசம் கணக்கு? அதென்னவோ அப்படி ஒரு பழக்கம். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 பையன்கள், 1 பெண். அந்த காலத்திலேயே நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மேற்கொண்டு விட்டோம். பொதுவாக உங்கள் கணவர் எத்தனை மணிக்கு தூங்குவார்? அவராலே நினைத்தவுடனேயே தூங்க முடியுங்க. காரணம், கவலையே இல்லாத மனசு. நாமும் சந்தோஷமா இருக்கணும், நம்மோட இருக்கிற மத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பார். இப்படி ஒரு நல்லவருக்கு எப்போதும் வில்லன் வேஷமே தர்றாங்களேன்னு நான் கவலைப்படுறது உண்டு. ஆனா அந்த கவலை கூட அவருக்கு கிடையாது. அது ஒரு வேஷம். அது என்னவாத்தான் இருந்தா என்னங்கிறது அவரோட நினைப்பு. உங்கள் கணவர் உங்களோடும் குழந்தைகளோடும் அதிக நேரம் செலவழிப்பாரா? முந்திதான் அது. இப்போ பொண்ணுக்கு கல்யாணமாகி விட்டது. பையன்கள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நண்பர்கள் யாரும் வராவிட்டால் நான் சமையல் வேலைகளை முடித்து கொண்ட பிறகு 2 பேரும் ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்போம். மேலும் பேட்மிண்டன் ஆடுவோம். அவருக்கு பூலோகத்தில் அதிக ஆர்வம் உண்டு. ருசிகரமான பல விஷயங்களை சொல்வார். ராத்திரி நேரத்திலே பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டால்தான் அவருக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். வருஷா வருஷம் சபரிமலைக்கு போகிறாரு. இங்கு ஏதாவது கோயில்களுக்கு போவது உண்டா? இல்லைங்க, வீட்டிலேயே பூஜை அறை இருக்கு. நான் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு விட்டு போவார், அவ்வளவுதான். மேலும் எம்.என். நம்பியார் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி கூறும்போது, என் மனைவியை கேட்காமல் நான் எதையும் செய்வதில்லை. எனக்கு உடைகளை தேர்ந்தெடுப்பதிலிருந்து எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் என் மனைவிதான் செய்வது வழக்கம். வீட்டு நிர்வாகத்திலிருந்து என்னை நிர்வகிப்பது வரை எல்லாமே என் மனைவிதான். என் மனைவிக்கு அடங்கிய கணவன் நான் என்கிறார் எம்.என். நம்பியார் அவர்கள். பொதுவாக நல்லவர்கள் எல்லோரும் தம் மனைவியை இப்படித்தான் புகழ்வார்கள், புகழ வேண்டி இருக்கும். காரணம், அவர்களுடைய வாழ்வில் மனைவி ஒரு அசெட். எனக்கு மனைவிதான் எல்லாமே என்று சொல்லிக்கொள்ள நான் வெட்கப்படுவதில்லை. எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுடைய வாழ்க்கை அழகாக அமைய காரணம். என் மனைவி எனக்கு கண்கண்ட தெய்வம் என்கிறார் நம்பியார். இப்போதெல்லாம் வெளிப்புற படப்பிடிப்புக்கு கூட நான் என் மனைவியை அழைத்து செல்கிறேன். அவள் நன்கு சமைப்பாள். நான் தான் மற்றவர்கள் தயாரிக்கும் உணவை ஏற்பதில்லையே என்று நம்பியார் கூற கலகலவென சிரிக்கிறார் அவருடைய மனைவி ருக்மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.